தொடர் 31. அன்பின் சோதனை, ஈசாக்கை அர்ப்பணித்தல். இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். உன் மகனை, உன் ஒரே மகனை எனக்கு நீ பலி கொடு என்று சொல்லி மோரியா மலைக்கு சென்று அவனை பலியாக அர்ப்பணிக்க ஆபிரகாம் காலையிலேயே எழுந்தான். ஈசாக்குடன் பயணமானான். ஈசாக்கு கேட்டான், அப்பா, பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று. ஆபிரகாம் சொன்னார், தேவன் நமக்கான ஆட்டை பார்த்து கொள்வார்ப்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். பலிபீடம் கட்டப்பட்டது. கத்தியை தூக்கி தன் மகன் என்றும் பாராமல் உயர்த்தினார். அந்த நேரத்தில் தேவதூதன் அழைத்தார், ஆபிரகாமே, உன் கத்தியை உரையில் போடு, பிள்ளையாண்டான் மேலே போடாத, கையை நீட்டாத அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நேரத்தில் ஒரு ஆடு கொம்புகளில் முள்ளு வேலிக்குள்ளே சிக்கி இருந்தது. அந்த ஆட்டை பிடிச்சி பலி கொடுத்தார். தேவன் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தார். தேவன் விசுவாசத்தை பார்த்தார், பலியையும் அவரே கொடுத்தார். இது 1 நிமிட வேதாகம கதை. அடுத்த கதை தொடரும்.